காலேஜ் முடிச்சுட்டு காக்னிசன்ட் கம்பெனியில் கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகி ஒரு 1.8 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ வந்து ப்ரீவியஸ் ஒர்க்குக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் ப்ராடக்ட் டிசைனராக ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த வீடியோவில் ப்ராடக்ட் டிசைன்னா என்ன, நான் எப்படி ப்ராடக்ட் டிசைன் ஃபீல்டுக்குள்ள வந்தேன், அண்ட் நான் ப்ராடக்ட் டிசைனை வந்து எங்கே லேர்ன் பண்ணிட்டு எப்படி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்லேருந்து 3 ஆஃபர்ஸ் வாங்கினேன், அண்ட் நீங்களும் ப்ராடக்ட் டிசைனர் ஆகணும் அப்படின்னா என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், அண்ட் ஃபைனலி ஒரு ப்ராடக்ட் டிசைனருக்கு எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு என்னோட ப்ராடக்ட் டிசைனர் ஜேர்னியில் நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அது எல்லாமே வந்து ஒன்று விடாமல் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் பாருங்கள். அதெல்லாம் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என் பேர் தௌஃபிக், ப்ராடக்ட் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்காக உங்களை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான கண்டென்ட்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு அதெல்லாம் வேறு அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ லைக் பண்ணுறதோ சின்ன ஒர்க் தான், பட் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு லைக்குமே வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். ஸோ அப்படி அன்பா லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் திங், வாட் இஸ் ப்ராடக்ட் டிசைன்? ஐ திங்க் ப்ராடக்ட் டிசைனர் ரோலும் UXY டிசைனர் ரோலும் ஒன்று நினச்சிட்டு இருக்கலாம். ப்ராடக்ட் டிசைன் ரோல் வந்து UXY டிசைனுக்கு வந்து சம்வாட் சிமிலராக தாங்க இருக்கும். இப்போ UXY ரோலில் இருந்துட்டு ஒரு வெப்சைட்டோ இல்லை மொபைல் அப்ளிகேஷனோ பண்ணுறோம் அப்படின்னா அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும், யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும், என்ன கலர் யூஸ் பண்ணணும், என்ன ஃபாண்ட்லாம் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி யூஸ் பண்ணால் வந்து பீப்புள் லைக் பண்ணுவாங்க, அதே இதுன்னு கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராடக்ட்டோட விஷுவல் எலமெண்ட்ஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்படியே ப்ராடக்ட் டிசைனுக்கு வந்தீங்க அப்படின்னா முன்னாடி UXY டிசைனுக்கு சொன்ன எல்லாமே அப்படியே இருக்குங்க. பட் அது கூடவே அந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டிசைன் யூஸ் பண்ணலாம், என்னெல்லாம் யூஸ் பண்ணால் வந்து பீப்புளை வந்து உள்ளே கிராப் பண்ண முடியும், என்னென்ன பண்ணால் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து ப்ராடக்ட் டிசைனில் இருக்குங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ப்ராடக்ட் டிசைனர் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு ரோல். ஆனால் அதுக்குள்ள UXY டிசைனுக்கான நாலேஜ் கொஞ்சம் ப்ளஸ் கிராஃபிக் டிசைனுக்கான நாலேஜ் கொஞ்சமும் சேர்ந்து தெரிஞ்சிருக்கணுங்க. மோஸ்ட்லி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் டிசைனுக்கான ரோல் வந்து நீங்கள் பார்க்க முடியும். சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து UIக்கு தனியாக டிசைனர்ஸ் இருப்பாங்க, UX தனியாக டிசைனர்ஸ் இருப்பாங்க, கிராஃபிக் டிசைன் தனியாக இருப்பாங்க. அப்படியே ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் மட்டும்தான் ப்ராடக்ட் டிசைனுக்கான ரோல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் டிசைன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட், ஹவ் ஐ கேம் டு திஸ் ஃபீல்ட். நான் எப்படி ப்ராடக்ட் டிசைனர் ஆன அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் ஜேர்னி வந்து இப்போ சொல்கிறேன். சீரியஸ்லி காலேஜில் படிச்சுட்டு இருக்கும் போதோ இல்லை CTSல ஒர்க் ஜாயின் பண்ண அப்புறமே கூட இந்த மாதிரி டொமைன் இருக்குது, அதுக்கு இவ்வளோ ஸ்கோப் இருக்குன்னு சுத்தமாக தெரியாதுங்க. நான் காக்னிசன்ட்ல ஃபியூ ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணேங்க. அதில் ஒரு ப்ராஜெக்ட்டில் சம்பாட் டேட்டா ரிசர்ச் பண்ணுறது போல இருந்துச்சுங்க. பட் பர்சனலாக அதில் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சுங்க. அப்படியே அங்கேருந்து டிவைன் பண்ணால் 2019 டிஜிட்டல் ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டு ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு டிசைனிங்லேயும் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுங்க. காக்னிசன்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரே ஒர்க்கே வந்து திரும்ப டெய்லியும் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. பர்சனலாக அதுலேருந்து எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் சுத்தமாக கிடைக்கல. டெய்லியும் லாகின் பண்ணணும், நேற்று என்ன பண்ணணுமோ அதைவே இன்றைக்கும் பண்ணுறது, இன்றைக்கி என்ன பண்ணணுமோ அதை தான் நாளைக்கும் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் ஒரு மாதிரி பிளைனாக போயிட்டு இருந்துச்சுங்க. ஸோ ஐ டிசைடட் டு சேஞ்ச் மை கரியர் சம்வாட் ரிலேட்டட் டு டிசைன். தென் டிசைனிங் ரிலேட்டடாக என்னென்ன ஜாப்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டாப் டு பாட்டம் சர்ச் பண்ணி பார்த்தாங்க. அதில் பர்டிகுலர்லி UXY டிசைன் வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்ச டிசைனிங்கும் அதில் இருந்துச்சு. அண்ட் CTS ஒர்க் பண்ணிட்டு இருந்தபோது எனக்கு கொஞ்சமாக ஹைக் கொடுத்த அந்த ரிசர்ச்சும் அதில் இருந்துச்சுங்க. தட்ஸ் மை கப் ஆஃப் டீன்னு அதை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் இருக்கும் அதில் ஒர்க்கு, அதோட ஃபியூச்சர் ஸ்கோப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக யூடியூப்லேயும் இன்டர்நெட்லேயும் ஃபுல்லாக சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக வேற ஒரு டொமைன்லேருந்து வேற ஒரு டொமைன் ஸ்விட்ச் ஆகணும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பவும் மறுபடியும் பிடிக்காத அதே டொமைன் தான் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தெளிவாக உட்காந்து எல்லாமே ரிசர்ச் பண்ணி எல்லாமே ஃபைனல் பண்ணி பார்த்ததுல எனக்கு ஏற்ற மாதிரியான ஃபீல்டாகவும் இருந்துச்சு. அண்ட் ஃபியூச்சர் ஸ்கோப்பும் நல்லா இருந்துச்சு, சேலரியும் ஹையாகவே இருந்துச்சு. தென் அதை லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பேசிக்லி நான் வந்து யூடியூப் பார்த்தோ இல்லை ஆன்லைனில் லேர்ன் பண்ண அப்படின்னா சுத்தமாக கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால I decided to learn by going to an institute. பெங்களூர் வந்து ஒரு 6 month கோர்ஸ் ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணி UXY டிசைன் வந்து பேசிக்ல இருந்து லேர்ன் பண்ணி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோ பக்காவாக ரெடி பண்ணி LinkedIn, Indeed, Glassdoor அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து ஜாப் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நியர்லி 80 to 100 கம்பெனிஸ் மேலே அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு சில கம்பெனிஸ்ல இருந்து இன்டர்வியூ செட்டில் பண்ணாங்க. அதெல்லாம் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணதில் ஃபியூ கம்பெனிஸ்ல இருந்து ஆஃபர் வந்துச்சுங்க. அதில் ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் தான் இப்போ வந்து ப்ராடக்ட் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தௌஃபிக், நீ படிச்சது வந்து UXY டிசைனுக்கான ரோலுக்கு மட்டும் தானே, எப்படி ப்ராடக்ட் டிசைன் ரோலுக்குள்ள போனேன் அப்படின்னு நினைக்கிறது எனக்கு தெரியுதுங்க. இதோ இப்போ சொல்கிறேன். இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கம்பெனி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிங்க. அண்ட் ஆல்சோ அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிங்க. இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும்போது அவங்க வந்து கிராஃபிக் டிசைனுக்கான நீடு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதும் நான் முன்னாடியே வந்து ஆர்ட் ஒர்க்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து கிராஃபிக் டிசைன் நாலேஜுக்குள்ள வந்துருங்க. ஸோ அதனால எனக்கு வந்து கிராஃபிக் டிசைனில் வந்து 3+ இயர்ஸ்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃப் அவங்ககிட்ட காட்டி அந்த ப்ராடக்ட் டிசைன் ரோலை வந்து நான் வாங்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் ப்ராடக்ட் டிசைனுக்கான ஜேர்னி. சரி, ஓகேங்க. இப்போ நீங்கள் வந்து ப்ராடக்ட் டிசைனர் ஆகணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒன்றா சொல்கிறேன். மேக்ஸிமம் இந்தியாவில் வந்து ப்ராடக்ட் டிசைனர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து UXY டிசைன் தெரிஞ்சிருக்கணும்,
அண்ட் அது கூடவே வந்து கிராஃபிக் டிசைனுக்கான நாலேஜ் இருக்கணுங்க. ஸோ அந்த யூஎக்ஸ் ரிலேட்டடாக இருக்க டூல்ஸ் எல்லாமே தாண்டி இந்த ஃபிக்மா, அடோப் எக்ஸ்ட் அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரி டூல்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணுங்க. அண்ட் அது கூடவே டிசைனிங் ஃபீல்டில் வந்து நல்ல நாலேஜ் இருக்க மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ப்ராடக்ட் டிசைனராக போகிறீங்க அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட் மட்டும் தான் நீங்கள் டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் வந்து மல்டிபிள் கிளைண்ட்ஸ் வந்து அவங்களுக்கான ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் அவங்களுக்கும் இருக்க ப்ராடக்ட் மட்டும் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட ப்ராடக்ட் டிசைன் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்கான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருக்கணும், அந்த ப்ராடக்ட்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும், என்ன கலர் யூஸ் பண்ணணும், என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் ஆன அப்புறமே கூட அதை எப்படி ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஈச் அண்ட் எவ்ரிதிங் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த ப்ராடக்ட்டை வந்து ட்விட்டர்லையோ இல்லை அதர் சோஷியல் மீடியாஸில் ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் டீம் கூட சேர்ந்து அதுக்கான போஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக அந்த போஸ்ட் டிசைன் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்குங்க. அண்ட் அவங்களோட ஹோல் டிசைன் ரிலேட்டடாக இருக்க எல்லா ஒர்க்குமே வந்து இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணால் இப்படி ஆகும், இந்த மாதிரி பண்ணால் அப்படி ரீச் ஆகும், இது இப்படி பண்ணிங்கன்னா ரீச் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து கிரியேட்டிவ் மைண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராடக்ட் டிசைனர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஎக்ஸ் டிசைனோட நாலேஜ் இருக்கணும். அது கூடவே வந்து கிராஃபிக் டிசைனோட நாலேஜ் இருக்கணும். லைக் டூல்ஸ் லைக் ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரி டூல்ஸ்க்கான நாலேஜ் இருக்கணும். அண்ட் அது கூடவே வந்து டிசைன் ரிலேட்டடாக வந்து பக்காவான நாலேஜ் இருக்கணுங்க. அவ்வளோதாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இருந்தாவே நீங்களும் ப்ராடக்ட் டிசைனர் ஆகலாம். இல்லை எனக்கு ப்ராடக்ட் டிசைன்லாம் வேணாம், யூஎக்ஸ் டிசைன் மட்டும் ஆனால் போதும் அப்படின்னா அதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஐ பட்டன்லையோ என் கார்ட்லேயோ கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்க. எப்படி ஒரு யூஎக்ஸ் டிசைனர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக கம்ப்ளீட் ரோட் மேப்பை அதை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ முடிச்சுட்டு அதை போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ சேலரிக்கு வருவோம். நீங்கள் ஒரு யூஎக்ஸ் டிசைனுக்கு வந்து ஃப்ரெஷராக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 25K to 35K வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. அண்ட் அதுவே ப்ராடக்ட் டிசைனர் போகிறீங்க அப்படின்னா 6 to 10 LP வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ராடக்ட் டிசைன் ஆகணுமோ இல்லை யூஎக்ஸ் டிசைன் ஆகும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் வழியாக லெட் மீ நோ. சீக்கிரம் இன்னொரு வீடியோ உங்களுக்கு வந்து பார்க்குறேன். Stay healthy, be happy. The world is yours. Just do what excites you. Bye.